வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக சிறுவர்களுக்கான கதை பகுதியில் பேராசை பெரும் நஷ்டம் என்ற தலைப்பில் ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கந்தன் என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் குடிசையில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வயதாகிவிட்டதாலும் வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தாலும் அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தனர். இந்நிலையில் ஒரு நாள் அவன் ஆண்டவனை நோக்கி, இறைவா, எங்களை ஏன் இப்படி படைத்தாய்? இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது. நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை என வேண்டினான். உடனே இறைவன் நேரில் தோன்றி அவனுக்கு ஒரு வாத்து ஒன்றை பரிசளித்தார். அந்த வாத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டை இடும் என்றும் அதை அன்றன்று விற்று உன் வாழ்நாளை கழிக்கலாம் என்று கூறி மறைந்தார். அந்த வாத்து தினம் ஒரு பொன் முட்டை இடும். அவர்கள் வாழ்வு தினமும் இனிதாக கழிந்தது. ஒரு நாள் கந்தனின் மனைவி அவனிடம், தினம் தினம் இது பொன் முட்டையிட்டு அதை நாம் விற்று நாம் பிழைக்கின்றோம். அதற்கு பதிலாக இதை அறுத்து அதன் வயிற்றில் உள்ள மொத்த பொன் முட்டைகளையும் எடுத்து விற்றால் நாம் உடனே பெரிய பணக்காரராகிவிடலாமே என்றாள். கந்தனும் அவளது பேச்சை கேட்டு அந்த வாத்தை பிடித்து அதன் வயிற்றை கிழித்தான். ஆனால் அதன் வயிற்றில் ஏதும் இல்லை, மற்ற வாத்துக்களைப் போலவே இருந்தது. முட்டாள் கந்தனும் மனைவியும் தினமும் அடையும் லாபத்தை விட்டு ஒரே நாளில் பணக்காரராகும் பேராசையுடன் செயல்பட்டதால் இருந்ததையும் இழந்தனர். என்ன குழந்தைகளே, நாமும் உள்ளதை வைத்து திருப்தியுடனும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். அளவுக்கு அதிகமான ஆசையினால் உள்ளதையும் இழக்க நேரிடலாம். ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.